Shut up your mouth. Once at the moment. மாட்டி விடணும்னா raga.thr.fm வரணும். அவ்வளவுதான். நல்ல ஒரு ஆளை தேர்ந்தெடுங்க. கரெக்டா மாட்டி விடுங்க. நல்ல கதையா போடுங்கனே. நம்ம கிட்ட விஜய் மாட்டிட்டாரு. அவர்கிட்ட கால் பண்ணி நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன், அந்த பெண்ணோட அண்ணன் ஒத்துக்க மாட்டாரு, அதனால நீங்க தயவு செஞ்சு எனக்காக பேசுங்க அப்படின்னு சொன்னோம். ஏய் நீ யாருன்னே தெரியாது, நான் எப்படியா பேச முடியும் அப்படின்னு. இல்ல நீங்க உதவி செய்யுங்க, கேளுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நான் பேசியிருக்கேன். என்னதான் கதை அப்படின்றது இப்ப தெரிஞ்சுக்கலாம். நல்லா கான்செப்டா இருக்கு. ஓகே ஃபுல்லா கேளுங்க, நல்லா தெரியுங்க. இது ராகா. ஹலோ மார்னிங். குட் மார்னிங் விஜய், எங்கெல்லாம் இருக்க? வீட்டுல கேலரிக்கு போயிட்டு வந்துருமா? கேலரிக்குமாயா? ஒரு பிரச்சனை, நான் அந்த பிள்ளையை காதலிக்கிறேன். யாரு காதலிக்கல? நான் காதலிக்கிறேன். என்னது? அந்த எந்த பிள்ளை? என் கேர்ள் ஃபிரெண்ட்லா. காதலிக்கிறீங்களா? அந்த பிள்ளைய நீ காதலிக்குது. அந்த பிள்ளைய நான் காதலிக்கிறேன். ஏய் லூசாயா நீ? நான் என் கதையை சொல்றேன், நீ என்னமோ கதையை சொல்ற. என்ன லூசு கிசுன்னு பேசுறீங்க? நான் அழகா தானே கதை சொல்றேன். என் கேர்ள் ஃபிரெண்ட் போய் நீ காதலிக்கிறேன்னு சொன்னா நல்லாவா இருக்கு? நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். ஓகே அந்த கேர்ள் என்னை காதலிக்குது. காதலிக்குதா? ஓகே. அப்ப அவங்க அண்ணனுக்கு ஏன் கடுப்பா இருக்கு? அவங்க அண்ணனுக்கு கடுப்பு வராம ஆசையா வரவங்க மேல ஏய் நானும் அதுவும் காதலிக்கிறேன், அவனுக்கு என்னலாம் கடுப்பு? அவனுக்கு கேட்க வேண்டியதானே, எனக்கு போன் அடிச்சு கேட்டா? இப்ப நான் நியாயம் கேக்குறல. நியாயமா? என்ன போன் அடிச்சு கேக்குறீங்க? யாருலாம் நீங்க? நான் நியாயம் கேக்குறேன். அவன் கடுப்பா இருக்கு, ஓகே பிரச்சனை கிடையாது பாருங்களேன். ஆனா அந்த பிள்ளைகிட்ட போயிட்டு என்னை பத்தி தப்பு தப்பா சொல்றான். என்ன தப்பு தப்பா சொன்னா? நான் நல்லவன் இல்லையா, நான் கெட்டவனா, வேலை செய்யலையா, எனக்கு அது பிடிக்கல. நீங்க அவளை காதலிக்கிறீங்க, அவளை உங்களை காதலிக்கிறா, அண்ணன்காரன் பிரச்சனை, அது உங்களோட. நான் என்ன பண்ணேன்? இப்ப நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண அண்ணன் பேசணும். சரி அவன்கிட்ட பேச வேண்டியதானே? அவன்கிட்ட பேசுனா யாரெல்லாம் பேசுவா? இந்த மாதிரி அவன் என்னை பத்தி தப்பு தப்பா சொல்றான், கடுப்பா இருக்கு. தப்பு தப்பா சொல்றானா? நான் என்ன பண்றது? நீங்க என்னை பத்தி நல்லது சொல்லணும். என்ன சொல்லலாம்? இவர் நல்லவரு, நல்லவரு. உன் தங்கச்சி கட்டி கொடு சொல்ல வேண்டியதான். ஓ அதுக்கு நான் கேரண்டி வேற பண்ணணுமா? வேற வேலை கட்டி இல்ல எனக்கு. ப்ரோ ஏன் எடுத்தோன்னு அபசகனமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நல்லதே நடக்கட்டும். இப்படி பேசுங்க விஜய். பாருங்க நான் நல்லா அழகா உங்ககிட்ட சொல்றேன். இப்ப நம்ம கேளுக்கு போவோம் ப்ரோ, இன்னைக்கு கிளம்பி வாங்க என் கூட. கேளுக்கா? உங்களுக்கு வேலை இருக்கு, வேலையை பார்க்கணும். நைட்டு போயிட்டு காலைல வந்துடலாம் ப்ரோ. அப்ப நாளைக்கு எப்படி ப்ரோ? நல்ல மாதிரி பேசுங்க ப்ரோ. ஏன் ப்ரோ இப்படி அபசகனமா பேசுறீங்க? யாருன்னு தெரியாம நீங்க பேசுறது நல்ல மாதிரி பேசவே வரல. ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ, என் காதல்ல வாழணும் ப்ரோ, நாங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்துங்க ப்ரோ. நீங்க பேசும் போதெல்லாம் எனக்கு தாத்தா பட்டி எல்லாம் அப்படியே அந்த இடத்துல வர்ற மாதிரி இருக்கு ப்ரோ. உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன் ப்ரோ. ஐயோ ஐயோ அழுவுறீங்க? என் காதலுக்கு நான் அழுவாம வேற யாரு அழுவுறது? அந்த மாதிரிலாம் அழுவ கூடாது. யோ போங்கயா, பெட்டி என்னாச்சும் பண்ணுங்கயா. ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ, இன்னைக்கு வாங்க ப்ரோ கேளுக்கு என் கூட அண்ணன்கிட்ட பேசுங்க ப்ரோ, என்னை பத்தி சொல்லுங்க ப்ரோ. அழுவுறீங்களா? லூசாயா நீ? நான் என் சோகத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கேன், நீ ஏன் அப்படி பேசுற? உன்னை நம்பி என் டைமும் கட்டுச்சு. பண்ணலன்னு இல்லையா? மனசு வையா, ஒரு காதலை காப்பாத்துறியா? சரி காப்பாத்திருவோம். ஏமா அவன் போன் நம்பர் கூட நான் அப்படியே அக்கௌண்ட் நம்பர் அனுப்புறேன். என்ன வேற மாதிரி எங்க போயிட்டு இருக்கீங்க? காசு போடணுமா? ஒரு 100 வள்ளி போடுங்க, அப்புறம் நான் உங்க இடத்துக்கு வந்துடுறேன். ஓகேவா? 100 வள்ளி போடணுமா? ஓகே. அப்புறம் வேற அனுப்ப போறியா? அவ்வளவுதான், காதல வாழ வையா. எப்படியாவது உன்னை நம்பிதான் நான் காதலிக்கிறேன். சீட்டு ஏதாச்சும் வச்சிருக்கியா? கிளைம் பண்றதா கிளைம் பண்ணிக்கியா? ஏன் விட்டு வச்சிருக்க? செக் எடுத்து போய் செக் எடுத்து போட்டு கூட. நம்பர் அனுப்பியா? நீ நம்பர் அனுப்பியா? நன்றியா. மச்சான் பேரு என்னதியா? மச்சான் பேரு மணிகண்டன். மணிகண்டனா? பேரே காரசாரமா இருக்கு. நல்ல பேரியா. மச்சானை வெடிக்க கூடாது. ஆமா சரி மனுஷனியா. என்னதான் உதவி பண்ண வந்தாலும் உறவை பத்தி பேசுறோட பொங்குற. அதான் மச்சான விட்டு கொடுக்க முடியுமா? நேத்து வந்தவனுக்குலாம் என் மச்சான விட்டு கொடுக்க முடியுமா? காசு போட்டான அப்புறம் சொல்லுங்க கொஞ்சம். யோ காசு போடணும், நம்பர் அனுப்பு. ஓகே ஓகே. அப்புறம் அப்புறம் கூப்பிட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லிடாதியா? இது எப்படி இருக்குன்னா? இது எப்படி இருக்குன்னு சொல்லிடாதேன்னு சொல்றேன். யோ உதயா இது எப்படி இருக்கு? ரொம்ப ஜோக்கா இருக்கு. வரி வச்சாங்களா நினைச்சையா? ஒரு சங்கீதம் தான் சூப்பரா இருக்கு. Shut up your mouth. Once at the moment. எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு?
மாட்டி விடணும்னா raga.thr.fm வரணும். அவ்வளவுதான். நல்ல ஒரு ஆளை தேர்ந்தெடுங்க. கரெக்டா மாட்டி விடுங்க. நல்ல கதையா போடுங்கண்ணே. நம்ம கிட்ட விஜய் மாட்டிக்கிட்டாரு. அவர்கிட்ட கால் பண்ணி நான் வந்து ஒரு பெண்ணை காதலிக்கிறேன், அந்த பெண்ணோட அண்ணன் வந்து ஒத்துக்க மாட்டாரு, அதனால நீங்க தயவு செஞ்சு எனக்காக பேசுங்க அப்படின்னு சொன்னோம். ஏய் நீ யாருன்னே தெரியாது, நான் எப்படியா பேச முடியும் அப்படின்னு. இல்ல நீங்க உதவி செய்யுங்க, கேளுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நான் பேசியிருக்கேன். என்னதான் கதை அப்படின்றது இப்ப தெரிஞ்சுக்கலாம். நல்லா கான்செப்டா இருக்கு. ஓகே ஃபுல்லா கேளுங்க, நல்லா தெரியுங்க. இது ராகா. ஹலோ மார்னிங். குட் மார்னிங் விஜய், எங்கெல்லாம் இருக்க? வீட்டுல கேள் வரைக்கும் போயிட்டு வந்துருமா? கேள் வரைக்குமாயா? ஒரு பிரச்சனை, நான் வந்து அந்த பிள்ளையை காதலிக்கிறேன். யாரு காதலிக்கல? நான் காதலிக்கிறேன். என்னது? அந்த எந்த பிள்ளை? என் கேர்ள் ஃபிரெண்ட்லா. காதலிக்கிறீங்களா? அந்த பிள்ளைய நீ காதலிக்குது. அந்த பிள்ளைய நான் காதலிக்கிறா? ஏய் லூசாயா நீ? நான் என் கதையை சொல்றேன், நீ வந்து என்னமோ கதையை சொல்ற. என்ன லூசு கீசுன்னு பேசுறீங்க? நான் அழகா தானே கதை சொல்றேன். என் கேர்ள் ஃபிரெண்ட் போய் நீ காதலிக்கிறது சொன்னா நல்லாவா இருக்கு? நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். ஓகே, அந்த கேர்ள் என்னை காதலிக்குது. காதலிக்குதா? ஓகே. அப்ப அவங்க அண்ணனுக்கு ஏன் கடுப்பா இருக்கு? அவங்க அண்ணனுக்கு கடுப்பு வராம ஆசையா வரவங்க மேல? ஏய் நானும் அதுவும் காதலிக்கிறேன், அவனுக்கு என்னெல்லாம் கடுப்பு? அவனுக்கு கேட்க வேண்டியதானே, எனக்கு போன் அடிச்சு கேட்டா? இப்ப நான் நியாயம் கேக்குறேன்ல. நியாயமா? என்ன போன் அடிச்சு கேக்குறீங்க? யாரெல்லாம் நீங்க? நான் நியாயம் கேக்குறேன். அவன் கடுப்பா இருக்கு, ஓகே பிரச்சனை கிடையாது பாருங்களேன். ஆனா அந்த பிள்ளைகிட்ட போயிட்டு என்னை பத்தி தப்பு தப்பா சொல்றான். என்ன தப்பு தப்பா சொன்னா? நான் நல்லவன் இல்லையா, நான் கெட்டவனா, வேலை செய்யலையா, எனக்கு அது பிடிக்கல. நீங்க வந்து அவளை காதலிக்கிறீங்க, அவள உங்களை காதலிக்கிறா, அண்ணன்காரன் பிரச்சனை, அது உங்களோட. நான் என்ன பண்ணேன்? இப்ப நீங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண அண்ணன் பேசணும். சரி அவன்கிட்ட பேச வேண்டியதானே? அவன்கிட்ட பேசுனா யாரெல்லாம் பேசுவான்? இந்த மாதிரி அவன் என்னை பத்தி தப்பு தப்பா சொல்றான், கடுப்பா இருக்கு. தப்பு தப்பா சொல்றானா? நான் என்ன பண்றது? நீங்க வந்து என்னை பத்தி நல்லது சொல்லணும். என்னன்னு சொல்லலாம்? இவர் நல்லவரு, நல்லவரு. உன் தங்கச்சி கட்டி கொடு சொல்ல வேண்டியதான். ஓ அதுக்கு நான் கேரண்டி வேற பண்ணணுமா? வேற வேலை கட்டி இல்ல எனக்கு. ப்ரோ ஏன் எடுத்தோன்னு அபசகனமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நல்லதே நடக்கட்டும். இப்படி பேசுங்க விஜய். பாருங்க நான் நல்லா அழகா உங்ககிட்ட சொல்றேன். இப்ப நம்ம கேளுக்கு போவோம் ப்ரோ, இன்னைக்கு கிளம்பி வாங்க என் கூட. கேளுக்கா? உங்களுக்கு வேலை இருக்கு, வேலையை பார்க்கணும். நைட்டு போயிட்டு காலைல வந்துடலாம் ப்ரோ. அப்ப நாளைக்கு எப்படி ப்ரோ? நல்ல மாதிரி பேசுங்க ப்ரோ. ஏன் ப்ரோ இப்படி அபசகனமா பேசுறீங்க? யாருன்னு தெரியாம நீங்க பேசுறது நல்ல மாதிரி பேசவே வரல. ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ, என் காதல்ல இருந்து வாழணும் ப்ரோ, நாங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்துங்க ப்ரோ. நீங்க பேசும் போதெல்லாம் எனக்கு தாத்தா பட்டி எல்லாம் அப்படியே அந்த இடத்துல வர்ற மாதிரி இருக்கு ப்ரோ. உயிருக்கு உயிரா காதலிக்கிற ப்ரோ. ஐயோ ஐயோ அழுவுறீங்க? என் காதலுக்கு நான் அழுவாம வேற யாரு அழுவுறது? அந்த மாதிரிலாம் அழுவ கூடாது. யோ போங்கயா, போயிட்டு என்னாச்சும் பண்ணுங்கயா. ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ, இன்னைக்கு வாங்க ப்ரோ கேளுக்கு என் கூட அண்ணன் பேசுங்க ப்ரோ, என்னை பத்தி சொல்லுங்க ப்ரோ. கமலா சமாரி அழுவுறீங்களா? லூசாயா நீ? நான் என் சோகத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கேன், நீ ஏன் அப்படி பேசுற? உன்னை நம்பி என் டைமும் கட்டுச்சு. பண்ணலன்னு இல்லையா? மனசு வையா, ஒரு காதலை காப்பாத்துறியா? சரி காப்பாத்திருவோம். ஏமா அவன் போன் நம்பர் கூட நான் அப்படியே அக்கௌண்ட் நம்பர் அனுப்புறேன். என்ன வேற மாதிரி எங்க போய்கிட்டு இருக்கீங்க? காசு போடணுமா? ஒரு 100 வள்ளி போடுங்க, அப்புறம் நான் உங்க இடத்துக்கு வந்துடுறேன். ஓகேவா? 100 வள்ளி போடணுமா? ஓகே. அப்புறம் வேற அனுப்ப போறியா? அவ்வளவுதான், காதல வாழ வையா. எப்படியாவது உன்னை நம்பிதான் நான் காதலிக்கிறேன். சீட்டு ஏதாச்சும் வச்சிருக்கியா? கிளைம் பண்றதா கிளைம் பண்ணிக்கியா? ஏன் விட்டு வச்சிருக்க? செக் எடுத்து போய் செக் எடுத்து போட்டு கூட. நம்பர் அனுப்பியா? நீ நம்பர் அனுப்பியா? நன்றியா. மச்சான் பேரு என்னதியா? மச்சான் பேரு மணிகண்டன். மணிகண்டனா? பேரே காரசாரமா இருக்கு. நல்ல பேரியா, மச்சான வெடிக்க கூடாது. ஆமா சரி மனுஷனியா. என்னதான் உதவி பண்ண வந்தாலும் உறவை பத்தி பேசுறோட பொங்குற. அதான் மச்சான விட்டு கொடுக்க முடியுமா? நேத்து வந்தவனுக்கு எல்லாம் என் மச்சான விட்டு கொடுக்க முடியுமா? காசு போட்டான அப்புறம் சொல்லுங்க கொஞ்சம். காசு நம்பர் அனுப்பு. ஓகே ஓகே. அப்புறம் கூப்பிட்டு இதே எப்படி இருக்குன்னு சொல்லிடாதியா? இது எப்படி இருக்குன்னா? இது எப்படி இருக்குன்னு சொல்லிடாதேன்னு சொல்றேன். இது எப்படி இருக்கு? ரொம்ப ஜோக்கா இருக்கு. வரி வச்சாங்களா? ஒரு சங்கீதம் சூப்பரா இருக்கு.
嗨，你要点什么？我想要芝士有姿势，起司有气势，姿势和气势都有的 KFC Cheesy Twister。好，那你要不要也尝试辣椒辣酸干酸，辣椒比酸干辣，酸干比辣椒酸的 KFC Hot and Zesty Twister？原来 Twister 有2种口味。没错，2款全新 KFC Cheesy Twister 及 KFC Hot and Zesty Twister Zinger 鸡肉片配搭新鲜蔬菜以及酱汁，夹在tortilla薄饼里，2大绝霸口味的 KFC Twister，每份只从60.50起。KFC。